கலைக்கோட்டு முனிவரை அழைத்து வரச் சென்ற மாதர்களுக்கு தசரதன் அளித்த பரிசுகளும் வாழ்த்தும். வணக்கம் நண்பர்களே. நம்ம போன பாட்டுல என்ன பார்த்தோம்? ஒரு பெரும் சிக்கல். நாட்டுல மழை இல்லை, பஞ்சம். இதற்கு காரணமா சொல்லப்பட்ட அந்த பெரும் தவசியை ரிஷ்ய சிருங்கரை நாட்டுக்கு கூட்டிட்டு வரணும். ஆனா அவர் மனுஷங்களை எல்லாம் விலங்காவே நினைக்கிறவர். அவரை எப்படி கூட்டிட்டு வர்றதுன்னு உரோமபாத ராஜா யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த அரசவையில இருந்த சில மங்கையர்கள் எழுந்து, நாங்க போய் அந்த முனிவரை கூட்டிட்டு வர்றோம்னு சொன்னாங்க இல்லையா? அப்படி அவங்க அந்த வார்த்தையை சொன்னதும் கம்பர் அப்படியே அடுத்த பாட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஆங்கு அவர மொழி உரைப்ப அரசன் மகிழ்ந்து அவர்க்கு அணி தூசு ஆதி ஆயபாங்கு உள மற்றவை அருளி பனிப்பிறையை பழித்த நுதல் பனைத்த வேய்த்தோள் ஏங்கும் இடை தடித்த முலை இருண்ட குழல் மருண்ட வெளி இலவச்செவ் வாய்ப்பூங்கொடியீர் ஏகும் என தொழுது இறைஞ்சி ரதமிசை போயினாரே. ஆங்கு அவர் அம்மொழி உரைப்ப. அங்கே அந்த அவையிலே அந்த பெண்கள் தாங்கள் முனிவரை அழைத்து வருவதாகச் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டார் உரோமபாத மன்னன். அரசன் மகிழ்ந்து, மன்னர் பெரும் மகிழ்ச்சியடைந்தார். அடையப்பா, என் மனசுல இருந்த பாரத்தை இறக்கி வைக்க இவங்க முன் வந்தாங்களேன்னு அப்படியே சந்தோஷப்பட்டாரு. அவர்க்கு அணி தூசு ஆதி ஆயப்பாங்கு உளமற்றவை அருளி. அப்படி மகிழ்ச்சி அடைந்த மன்னன் அந்த பெண்களுக்கு என்னென்ன கொடுத்தார் தெரியுமா? அணி ஆபரணங்கள், நகைகள், தூசு பட்டாடைகள், பட்டுப்புடவைகள், ஆதி ஆயப்பாங்கு உள மற்றவை அருளி. அது மட்டுமல்ல, அதுபோக அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் மற்ற பொருட்களையும் வாரி வாரி அள்ளி கொடுத்தார். அடையப்பா, ஒரு சக்கரவர்த்தி கொடுக்கிறார்னா சும்மாவா இருக்கும்? எல்லாமே விலையில்லாத பரிசுகள். இதெல்லாம் கொடுத்துட்டு மன்னன் வாய் திறந்து அவங்கள பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு அருமையான வாழ்த்து சொல்றாரு. பனிப்பிறையை பழித்த நுதல், அழகிய மங்கையரே, உங்களது நெற்றி குளிர்ச்சியான இளம் பிறை சந்திரனையும் பழிக்குமே. பிறை நிலாவே ஒரு அழகுதான். அதைவிட அழகானது உங்க நெற்றி. பனைத்த வேய்த்தோள், உங்க தோள்கள் அடர்ந்த மூங்கில் மாதிரி. பனைத்த அதாவது பருத்த அழகான மூங்கில் தோள்கள். மூங்கில் மாதிரி நேர்த்தியா மென்மையா இருக்குன்னு அர்த்தம். ஏங்கும் இடை தடித்த முலை. கம்பனின் வர்ணனையே தனி அழகு. உங்களது இடையோ மிக மிக நுண்ணியதா இருக்கு. அந்த இடை, உங்களது தடித்த முலை, அதாவது பெரிதாக பருத்திருக்கிற தனங்களின் பாரத்தை தாங்க முடியாம அப்படியே தத்தளிக்குது, நடுங்குது. இருண்ட குழல் மருண்ட விழி. உங்களது கூந்தல் இருண்டு கார்மேகம் மாதிரி அடர்த்தியா இருக்கு. உங்க கண்களோ மருண்ட விழி, மானின் பார்வை போல கலக்கம் நிறைந்த மருட்சி நிறைந்த அழகான கண்கள். இலவச் செவ்வாய், உங்களது வாய் இதழ்கள் எப்படி இருக்கு? இலவ பூவை போல சிவந்து அப்படியே மலர்ந்த தாமரை மாதிரி இருக்கே. இப்படி அவ்வளவு அழகையும் வர்ணித்து அந்த பெண்களை பூங்கொடியீர், அதாவது பூங்கொடி போன்றவர்களேன்னு அழைச்சு, ஏகும் உடனே புறப்படுங்கள், போய் வாருங்கள்னு சொல்லி வழி அனுப்பி வச்சார். தொழுது இறைஞ்சி இரதமிசை போயினாரே. மன்னனோட இந்த வாழ்த்தையும் பரிசுகளையும் பெற்றுக்கொண்ட அந்த பெண்கள் உரோமபாத மன்னனை அப்படியே தொழுது இறைஞ்சி வணங்கி அவர் கொடுத்த தேரின் மேல ஏறி அந்த முனிவரை அழைத்து வர புறப்பட்டு போனாங்க. கம்பர் இந்த ஒரு பாடல்ல பெண்களின் அழகை எப்படி கோர்த்து வச்சிருக்கார் பாருங்க. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு உவமை, ஒவ்வொரு உவமைக்கும் ஒரு நயம். இந்த வர்ணனை மன்னனோட எதிர்பார்ப்பையும் காரியத்தின் வெற்றியையும் சொல்லாம சொல்லுது. இப்போ அவங்க முனிவரை தேடி எங்க போனாங்க, எப்படி போனாங்க அப்படிங்கிறத பத்தி அடுத்த பாடல்ல கம்பர் மிக அழகாக விளக்குகிறார். காத்திருங்கள்.